வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ₹400 பட்ஜெட்டில் ரெட்மிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸை பற்றிய என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, மேலும் ரிவ்யூ, ஒரு சின்ன அன்பாக்சிங், இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேடெக்ஸ்1. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த சின்ன அன்பாக்சிங்குள்ளே போகலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக மேலே எந்த கவரும் பண்ணல. உங்களுக்கு இந்த பபுள் கவர்லாம் பண்ணுவாங்களோ அது மாதிரி எதுவுமே இங்கே உங்களுக்கு கொடுக்கல. பாக்ஸ் வெறும் எம்டியாக தான் இருக்குது. பேக்கேஜிங்கில் இந்த வாட்டி அமேசான் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வந்தோம்னா இயர்ஃபோன்ஸோட பாக்ஸும் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. இயர்ஃபோன்ஸ் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சைடில் ரெட்மி இயர்ஃபோன்ஸுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இயர்ஃபோன்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்பெக்ஸ் ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட், அந்த அலுமினியம் சாம்பர், அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாக்ஸை சீல் கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது. நான் ரெட் கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். மொத்தம் 3 கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த 3 கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட், பிளாக், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் அவைலபிளாக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா எம்ஐ ஸ்டோரில் வந்து மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க. பட் இங்கே உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்லாம் ஆகலை. இது யாரும் பார்த்து ஏமாந்துட வேணாம், ஏன்னா நான் ஏமாந்துட்டேன். ஓகே, இருக்கட்டும். இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. நார்மலான இயர்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓரமாக இப்போ நம்ம அதை வச்சிடலாம். வேறு என்ன பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து 2 டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்ஃபோனோட கனெக்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி. வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் சைஸ் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது, வேணும்னா படித்து பார்த்துங்க. இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட். சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வரலாம். இந்த ரியல்மி இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிள் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு அது மாதிரிலாம் கொடுக்கல. ஒரு நார்மலான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இது ரீயூஸ் கூட பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம இயர்ஃபோன்ஸுக்கு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா கிளிக்கியாக இருக்குது. இந்த பட்டன் வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேபிளுக்கு வரலாம். இந்த இயர்ஃபோன்ஸோட கேபிள்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நார்மலான கேபிள் தான். நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெரிய நல்ல எக்ஸலண்ட்டான குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு குட் நல்ல குவாலிட்டி, அவ்வளோதான். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சின்னதாக ரெட்மி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு நிறைய இடத்துல ரெட்மிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஒரு சின்ன ஸ்டிக்கர் தான். எல் ஷேப்பில் 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான கேபிள் தான். அதாவது இங்கே உங்களுக்கு பிரைடட் கேபிளும் யூஸ் பண்ணல, எந்த விட டெக்ஸ்டரும் இந்த கேபிளில் உங்களுக்கு கொடுக்கல. இந்த இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் சாம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்தால் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது உங்களுக்கு வந்து ஒரு கையில் யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு சீப்பான குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் நார்மலாக இந்த இயர்ஃபோன்ஸை கையில் எடுத்து பார்த்தாலே உங்களாட்டி ஃபீல் பண்ண முடியும். ஒரு நல்ல மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி என்னாட்டி ஃபீல் பண்ண முடியல. அதேமாரி இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 கிராம் தான். அதனால் உங்களுக்கு வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த இயர்ஃபோன்ஸோட கேபிள் லென்த்துன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான லென்த்துனே சொல்லலாம். இந்த இயர்ஃபோன்ஸை உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணி உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எந்த விதத்துலேயும் நீங்கள் உங்கள் இயர்ஃபோன்ஸ் வந்து காதில் மாட்டுறப்ப கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே சமயம் இந்த இயர்ஃபோனோட ஃபிட்டுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் காதில் மாட்டி கட்டுற உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்னியர் ஹெட்ஃபோன்ஸ்னே சொல்லலாம். அதனால் காது நல்லா ஃபிட்டாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு நல்ல ஃபிட் குவாலிட்டி. ஃபிட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பொதுவாக இயர்ஃபோன்ஸ்னாலே ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த இயர்ஃபோன்ஸோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பேஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு நார்மலான பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதிகமாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான பேஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வால்யூமில் வந்து ஹையில் வச்சு கேட்கும்போது ஒரு சில இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இறைகிற மாதிரி இருக்கும். அது இறைச்சலாக குறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில இயர்ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு அதெல்லாம் வந்து தனியாக பிரிகிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி
மாதிரி எந்த வித இஷ்யூவும் இந்த இயர்ஃபோன்ஸில் நான் ஃபேஸ் பண்ணல. கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதேமாரி வந்து மிட்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்குறப்ப ஒரு நார்மலான ஆடியோ குவாலிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வச்சு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கால் வருதுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை அட்டன் பண்ணிக்கலாம். அந்த காலை ரிஜெக்ட் பண்ணுன்னா நீங்கள் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கால் வந்து கட் ஆகிடும். அதேமாரி வந்து இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து சாங்கை வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் கிளிக் மூலியமாக. நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு அதாவது அடுத்த பாடலுக்கு நீங்கள் போகணுன்னா வந்து டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே யூசர் மேனுவலில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த இயர்ஃபோன்ஸோட யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு 3 டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் ட்ராக் அதாவது முந்தைய பாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மேலும் இந்த இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுனுக்குன்னு தனியாக எந்த வித பட்டனும் கொடுக்கல. அந்த ஆப்ஷனும் இங்கே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா நீங்கள் இதை வந்து தொடர்ச்சியாக 3 செகண்ட்க்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கால் குவாலிட்டியை பண்ணியிருக்காங்க. நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து எதிர் சைடு உள்ளவங்களுக்கு தெளிவாக கேட்குது. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த வித ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 400 ரூபா பட்ஜெட்டில் இயர்ஃபோன்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு நார்மலான யூஸராக இருக்கீங்க, அதாவது நார்மலாக எஃப்எம் கேட்குறீங்க, நார்மலாக எப்போயாவது சாங் ப்ளே பண்ணுவீங்க, அதிகமாக சாங் வந்து ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மைக் உள்ள இயர்ஃபோன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 400 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல இயர்ஃபோன்ஸுங்கிற மாதிரியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி ஒரு நார்மலான ஆடியோ குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு நல்ல இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த 400 ரூபா பட்ஜெட்டில். இல்லை ஒரு நல்ல பேஸ் உள்ள ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா போட் 255F தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றின ரிவ்யூ அப்புறம் அன்பாக்சிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனலான ஒப்பீனியன் தான். உங்கள் சாய்ஸ் அதாவது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணாதான் உங்கள் கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டை ஒரு இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு அவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் 50000 ரூபாய்க்கு வாங்கினாலும் உங்களுக்கு இன்க்ளூடடாக ஹெட்செட் தரது கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கூடவே இந்த இயர்ஃபோன்ஸில் இன்க்ளூடடாக கொடுத்துருந்தாங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த பாக்ஸ் கூட இன்க்ளூடடாக தரமாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன் தெரில. பட் கொடுத்தா நல்லாயிருக்கும், பிராண்ட் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இயர்ஃபோன்ஸ் வந்து இதுமாரி பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதுக்குண்டான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா அமேசான் மற்றும் எம்ஐ ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.